Hi friends, நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம் ஒரு இமேஜ் ஆட் பண்ணது. இப்போ ஒரே ரோவில் 3 இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ div புது div ஓப்பன் பண்ணிவிடும். div class container div க்ளோஸ் பண்ணிவிடும். அடுத்தது div class row ஒன்று ஓப்பன் பண்ணிவிடும். ஸ்லாஷ் div ரோ டிவ்னு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு எஸ்ஆர்சி டேக் அப்படியே காப்பி பண்ணுறோம். இமேஜ் எஸ்ஆர்சி டேகு. இப்போ இமேஜை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இமேஜ் இருக்குது. 2வது இமேஜ் யூஸ் பண்ணுறோம். இமேஜஸ் ஃபோல்டரில் 2வது இமேஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் வந்தாச்சு. இன்னொரு div ஓப்பன் பண்ணுறோம். div அல்லது செகண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த இமேஜை காப்பி பண்ணுறோம். பேஸ்ட் 3 தடவை காப்பி பண்ணி மொத்தம் 3 தடவை இமேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் என்ன இருக்குது, செகண்ட் இமேஜ் என்ன இருக்குது, 3வது இமேஜ் கீழே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இமேஜுமே ஒரே ரோயில் வரணும் நம்மளுக்கு. இப்போ தனித்தனியாட்டு கீழே வந்துருக்கு. அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். div class col 4. இப்போ 4 பிரிக்கிறேன் 3னால. ஸ்லாஷ் div அதே போல் அடுத்த இமேஜ் முன்னாடி ஸ்லாஷ் div. எத்தனை div ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கேற்ப அங்கே டிவ்வை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இமேஜுமே ஒரே இதில் வந்துடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் சைஸை சுருக்கும்போது இப்போ மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இருக்குது. மொபைல் வியூவில் நம்மளுக்கு ஒரே மாடல் ஒவ்வொரு இமேஜ் தான் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் 12ன்னு விடலாம். 12 மாற்றிடும். 12 மாற்றிங்கன்னா ஒரு இமேஜ் இங்கே வரும். ஒரு இமேஜ் தான் ஃபஸ்ட்டு. இதையும் 12ன்னு மாற்றிங்கன்னா 2வது இமேஜும் அதே போல் வந்துடும். இப்போ 12ன்னு வேண்டாம், எனக்கு ஒரு இதில் 2 இமேஜ் இருக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு விடலாம். 6ன்னு கொடுக்கும்போது 2 இமேஜ். அது எது ஸ்க்ரீன் சைஸு பெருசாகும்போது 2 தான் வருது. ஸ்க்ரீன் சைஸு பெருசாகும்போது நம்மளுக்கு 3 வேணும்னா col md 4. ஏற்கனவே உள்ள வீடியோவில் இந்த கிரிட் சிஸ்டத்தை பற்றி நான் விரிவாக விளக்கியிருப்பேன். கிரிட்டு கம்ப்யூட்டர் பூட்ஸ்ட்ராப் கிரிட் சிஸ்டம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும்போது 3 வந்துடுச்சு. காலம் MD4 டெஸ்க்டாப்புக்குள்ள ஸ்க்ரீன் சைஸ். இப்போ 3 வந்துருக்கு. அதே நேரம் ஸ்க்ரீன் சைஸ் சுருக்கும்போது 2 சுருங்குது, கீழே வரும். இதே இதில் 12 கொடுத்துருவோம்னு வச்சுருங்க. 6 கொடுக்குறோம். 6 கொடுத்தா உங்களுக்கு அதே அளவு வருது. அதே இது 12 கொடுத்தோம்னா லாஸ்ட் இமேஜுக்கு மட்டும் 12 கொடுக்குறேன். 12 கொடுக்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனிங் வந்துடுது.
பிரேக்கை டிவ்க்குள்ளே கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தனித்தனி இமேஜ் 3 இமேஜும் தனியாக தெரியுது. அது என்னென்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும்போது இந்த பிரேக்கு கொடுத்ததுனால ஒரு ஸ்டெப்பு தாழ்ந்துருக்கு. பிரேக் எடுத்துடும். இப்போ 3 இமேஜும் கார்னரை பார்த்திங்கன்னா 3 இமேஜுக்கும் டைட்டில் கொடுக்குறோம். H4ன்னு கொடுக்குறோம். H4 image 1 அதே இதை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறோம். டூ 3 இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் 1 2 3 3 இமேஜ் வந்துருச்சு. அதே இது இமேஜை கீழே ஒரு பட்டன் ஆட் பண்ணுறோம். இப்போ இதே இமேஜை நம்ம லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்கல. அதே இது இமேஜ் 1க்கு நான் ஒரு AHREF ஆங்கர் டேக் ஆட் பண்ணுறேன். /A இமேஜியை முடிஞ்ச பிறகு கொடுக்கும். இமேஜ் டேக் அப்புறம் இதில் http://wikiindian.com கொடுப்பேன். ஒரு வெப்சைட். இப்போ கிளிக் பண்ணால் ஒன்று நடக்கிற ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆர சிம்பிள் மாறினது உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆர சிம்பிள் மாறிடும். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா அது வேறு வெப்சைட்டுக்கு போகுது. wikiindian.com வெப்சைட்டுக்கு போகுது. பேக்வேர்டு வரும். அதே இதில் டார்கெட்டு _blank கொடுக்குறோம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணாச்சுன்னா கிளிக் பண்ணியாச்சுன்னா அது பின்ன ஒரு டேபு ஓப்பன் ஆகுது. அதுக்கு தான் அந்த _blank டார்கெட் ஈக்குவல் டு _blank கொடுக்குறோம்.